ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், பாண்டியனுக்கு அழுக வந்துட்டுது. கோமதி நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டான்னு சொல்லி அவங்க கண் கலங்கி ஒரு இடத்துல பேசாமல் உட்காந்துடுறாங்க. கோமதி திரும்பி பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ தூரம் எனக்கு பின்னாடியே ஓடியிருந்தாங்க, இப்போ ஆளையே காணலை. சரி, அவள் எங்கே போனாலும் பரவாயில்லை என்றுட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரோ என்றுட்டு எட்டி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணலை. என்னாச்சோ தெரியலை, ஒருவேளை அவர் மயங்கி விழுந்துட்டாரோ என்றுட்டு அவங்க வந்த பாதையிலேயே திரும்பி வராங்க. வரும்போது பாண்டியன் ஒரு இடத்துல இருந்து அழுதுட்டு இருக்கிறத கோமதி பார்த்துட்டாங்க. என்னங்க, எதுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க? கீழே விழுந்துட்டீங்களா அல்லது உடம்புக்கு முடியலையா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, கீழே விழுந்தாலும் அந்த காயம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான், அதே மாதிரி உடம்புக்கு முடியலைன்னு சொன்னாலும் அந்த வேதனையும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான். ஆனால் இந்த மாதிரி நான் நேசித்தவங்க ஒருத்தங்க என்னை ஏமாத்துறாங்க அல்லது பிடிவாதமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஆயுள் முழுக்க எல்லாம் இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உன்னை நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண காலத்திலேருந்து இண்டு வரைக்கும் உனக்கு ஏதாவது குறை வச்சுருக்கிறனா சொல்லு. நீ கேட்ட ஏதாவது வாங்கி தராமல் விட்டுருக்கிறனா, உன்னோட விருப்பத்துக்கு மாறாக ஏதாவது பண்ணியிருக்கிறனா, ஏதாவது பண்ணும்போது உன்னை கேட்காம பண்ணியிருக்கிறனா சொல்லு பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் அப்படி எதுவுமே பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு தப்பு பண்ணால் கூட எனக்கு சப்போர்ட்டாக தான் கதைப்பீங்களோடைய, பசங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசினதே இல்லை. அப்புறமா தான் என்னை சொல்லுவீங்க, இல்லை கோமதி நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களோடைய, அவங்களுக்கு முன்னால் என்னை நீங்கள் ஏசினதே இல்லை. பார்த்தியா, நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லும்போது நீ யோசிக்கணும், இப்படியெல்லாம் பண்ணவங்க எதுக்கு திடீரென்று என்னை கோவிக்கிறாங்கன்ட்டு நீ யோசிச்சிருக்க வேண்டாமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க, கதிரும் ராஜியும் நல்லா தானே வாழ்கிறாங்க, நம்மளோட கண்ணுக்கு முன்னால் நம்மளோட வீட்டில் நல்லா தானே வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதில் ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா, எனக்கு ராஜியிலையோ கதிரிலையோ எந்த கோவம் இல்லை. எனக்கு அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதை கேட்க வந்தாங்களே உங்களுடைய அண்ணன்மார், அவங்க என்னத்துக்காக அப்படி கோவப்படுறாங்கன்னு எனக்கு தெரியலை. அவங்களோட பொண்ணு வாழ்க்கையில் நாசமாக போகிறான்றதுக்காக நீ அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கிற, அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றியிருக்கிற. உன்னுடைய அண்ணன் மானம் மரியாதை போகக்கூடாதுன்றதுக்காக நீ திரும்ப அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பாமல் நீ உன்னுடைய பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற. அதை நல்லதாக தானே நினைக்கணும். சரி, கல்யாணம் பண்ணிவிட்டு என்னுடைய பையனோ அல்லது நாங்களோ போய் ஏதாவது சொத்து தர சொல்லி கேட்டோமா, அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்டோமா? அப்படி கேட்டிருந்தா சொல்லலாம், சொத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பாரு, கல்யாணம் பண்ண கையோடைய பையனு இங்கே நிற்கிறான்ட்டு பாருன்னு சொல்லலாம். அவனும் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்குறதில்ல. ஏன், அவங்க கொடுத்தா கூட அவன் அதை வாங்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நீ ஒரு விருந்துக்கு கூப்பிட்ட, வந்த இடத்துல எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க. உன்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, பசங்களை அவமானப்படுத்துகிறாங்க, ஏன் தங்களோட பொண்ணை கூட அவமானப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்காக நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? எதுக்கு என்னுடைய பொண்டாட்டி மற்றவங்களுக்கு முன்னால் கேவலப்படணுமென்றது தான் என்னோட கோவம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, அது என்னோடய அண்ணன்மார் தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன்மாராக இருந்தாலும் நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் இல்லையா? எந்த கண்ணுக்கு முன்னால் உன்னை மற்றவங்க கேவலமாக பேசுகிறத என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும், அது உன்னுடைய அண்ணன்மாராக இருக்கலாம், உன்னுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய பசங்களாக இருக்கலாம். உன்னை கேவலமாக பேசினா நான் அதை பார்த்துட்டே இருக்க முடியாது. அந்த கோபத்தில் தான் எதுக்கு தேவையில்லாமல் கோமதி இப்படி ஒரு காரியத்தை பண்ணினா, அவங்களுக்கு தங்களோட சகோதரன் மேலே கொஞ்சமாவது பாசம் இருந்தால், கொஞ்சமாவது மரியாதை இருந்தால் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுவாங்களோ? நடந்து கொள்ள மாட்டாங்க தானே. அப்படிப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமெண்டு எதுக்கு கோமதி நினைச்சாண்டதான் எனக்கு கோபம், மற்றபடி ஒரு கோபம் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அண்ணன்மாருக்காக அதை பண்ணாண்டில்லை. பாவம் ராஜி, அவள் யாருமே இல்லாமல் அங்கே நின்றா, வீட்டை திரும்பி போகிறதுக்கும் அவள் ரெடியாக இல்லை. அதனால தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ யாருக்கு நல்லது பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உன்னுடைய மனசுக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரியோ அல்லது நம்மளோட பசங்களை திட்டுற மாதிரியோ இன்னொருத்தங்க பண்ணுவாங்களா இருந்தால் அந்த காரியத்தை நாங்கள் பண்ணணுமென்ற அவசியம் இல்லை. இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒரு இடத்துல நின்று கேவலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட பசங்க கேவலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பத்தனி தானே, அவங்களோட பையன் தானே குமார். குமார் எங்களோட பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கி போட்டு சாதாரணமாக போய் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் எங்களோட பொண்ணு அவனை மன்னிச்சு விட்டதுக்கு
அப்புறம் அவங்கள்ட்ட அப்பா என்ன வந்து பேசுகிறாங்க, என்ன நீங்கள் ராஜியை கல்யாணம் பண்ணது சொத்துக்காகத்தானே, உங்கள்கிட்ட பற்றி தெரியாதோ அப்படியோ இப்படியோன்றாங்கன்னு சொன்னால் தங்கட பையன் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா இல்லது வேணுமெண்டே இவங்க பண்ணியிருக்கிறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியலை கோமதி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னமோ நான் செய்த புண்ணியம் திரும்ப வந்து அரசி வந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டா, இதுவே அந்த வீட்டில் இருந்தால் என்ன கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, அந்த வீட்டில் போய் நாங்கள் பார்க்க முடியுமா, சரி எங்களோட வீட்டில் அவங்க வந்து ராஜியை பார்க்க முடியும், எப்படி இருக்கிறாங்க என்ற பார்க்க முடியும், பேச முடியும், அதே நேரம் நாங்கள் போய் அரசியை போய் அந்த வீட்டில் பார்க்க முடியுமா, விடுவாங்களா அவங்க அவங்க பெத்த தாயே வீட்டுக்கு வெளியில் திரட்டி விடுறவங்க எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு எதுக்கு நல்லது பண்ணணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து கோமதி சொல்கிறாங்க, ஆமாங்க அது சரிதான், நானாக வந்து ராஜிக்காகத்தான் நான் இவ்வளோ பண்ணேன் ஒழியா அதோட அண்ணன் மாதிரி இவ்வளோ பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இவ்வளவு தான் கோபம் இருந்தாலும் தன்னோட பொண்ணு நல்லா தானே இருக்கிறான்னு நினைச்சிருக்க வேணும், அவங்க ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்கன்னு தெரியல, எல்லாம் பொறாம கோமதி, எல்லாம் பொறாம, எங்கே ஓடி போனவ எங்கேயாவது நாசமாக போனால் அதையே சொல்லி சொல்லி காட்டலாம், ஆனால் நீ நல்லா தானே இருக்கிற, சந்தோஷமாக தானே எங்களோட குடும்பங்கள் இருக்குது, அதுதான் வேறொன்றும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டீங்க பார் கோமதி, ஆரம்பத்துல எல்லாம் உன்னுடைய அண்ணாமாரெல்லாம் எங்களுக்கு அடிக்கிறாங்க, பேசுவாங்க, திறத்துறாங்கன்றதுக்காக நாங்கள் அவங்க இந்த கண்ணில் படாமல் எங்கெங்கெல்லாம் மறைஞ்சிருந்தோம், அங்கேயெல்லாம் வந்து நீ வந்து என்ன நினச்சிருப்ப, இன்றைக்குமே வந்து இவரை விட்டு பிரியக்கூடாது, இவர் தான் எனக்கு தஞ்சம் வந்து நினைச்சிருப்ப, ஆனால் உன்னுடைய பசங்க எல்லாம் வளர்ந்த உடனே நீ என்ன பண்ணுற, நீ வந்து எனக்கு தெரியாமலே வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிற, பசங்களுக்கு முன்னாலே எங்க எதுக்கு அப்படி பண்ணீங்க, இதுக்கு அப்படி பண்ணீங்கன்ற மாதிரி வந்து கேட்குற, இதே நாங்கள் கேட்டிருக்கிறேன்னா ஜோதிச்சு பாரு, உன்னுடைய பசங்க ஏதாவது பண்ண எதுக்கு கோமதி எப்படி பண்ணேன்டா உங்களுக்கு முன்னால் கேட்டிருக்கிறேன்னா, அப்படி இல்லையே, அப்போ நீ யோசிக்கணும், எங்களுக்குள்ள உள்ள பாசம் இன்றைக்குமே வந்து கூடிட்டே போகணும் இல்லையா, குறைஞ்சிட்டு போகக்கூடாது சரியா, இன்றைக்குமே நான் உன்னை யாருக்கு முன்னாலேயும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ வந்து செய்த விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எதுக்காகன்னு சொன்னால் அதுவுமே உனக்காகத்தான், உன்னை வந்து அவங்க கேவலமாக வந்து எங்கட வீட்டில் வச்சு ஏசினது எனக்கு பிடிக்கல, இவளே ஒரு ஓடுகாலி, பிறகு என்னண்டு இவன் ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவா, இவளும் இன்னொரு ஓடுகாலிக்கு உதவி பண்ணியிருக்கிறா என்ற மாதிரி வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் சொல்லு பார்க்கலாம் என்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது கோமதி சொல்கிறாங்க, சரிங்க நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதான், என்னதான் இருந்தாலும் சரி வாராஜி வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்கணும், ஆனால் வந்து எல்லாது போனால் எங்கேயாவது வந்து அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கோம், நாங்கள் மற்றவங்களுக்கு நல்லது பண்ண போய் பாருங்கள், நாங்களும் எங்களோட பசங்களை எவ்வளோ மற்றவங்களுக்கு முன்னால் கேவலப்படுறோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து உன்னுடைய அம்மா வந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க, இருக்கும்போது அவங்களுக்கு முன்னால் நானும் நீயும் பிரச்சனைப்பட்டா அவங்க நினைப்பாங்க இப்படித்தான் பிரச்சனைப்பட்டுருக்குறாங்க போல இருக்குது, நான் எதுவும் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினச்சேன்ற மாதிரி வந்து அவங்க நினைப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாங்க அதை நீங்கள் யோசிச்சிருக்கத்தானே வேணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் யோசிச்சது தான், ஆனால் இதையே வந்து யோசித்து நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணால் திரும்ப திரும்ப நீ இதை பண்ணுவேன், இதை நீ பண்ணக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ரொம்ப நேரமாக பேசிட்டேன் போல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாங்க இன்றைக்கு காலையில் 7 மணிலேருந்து இப்போ பாருங்கள் சாயந்தரம் 6 மணி ஆகுது, இவ்வளவு நேரம் நாங்கள் இதை பேசிகிட்டு இருக்கிறோம், இன்னுமே சலிக்கலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பாண்டியன் வந்து சிரிக்கிறாங்க, பத்தியா எவ்வளவு நேரமும் கதைச்சாலும் சலிக்கலை என்று சொன்னால் உண்மையான அன்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போகிறன்ற, காணி உறுதியை தூக்கி எறிகிற, நகையை தூக்கி எறிகிற, பணத்தை தூக்கி தர, என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உண்மையிலேயே பாசம் வச்சுக்கிறீங்களா அல்லது வந்து நான் தான் பாசத்தில் அலையிறனா, இவங்க எதுக்கு இங்கே இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் அவங்களோட எண்ணமெல்லாம் இருக்கான்னு பார்த்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பற்றியா பசங்களுக்கே புரிஞ்சிட்டுது, பசங்களே வந்து உன்னை தேடி போகக்கூடாது, நான் தான் தேடி போகணுமெண்டு நின்றாங்க, உனக்கு அது தெரியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாங்க அவங்க தேடியே என்ன வரலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை அவங்க தேடி வரலாமன்ட்டு தான் இருந்தாங்க, கதிர் தான் சொன்னான், இல்லை இல்லை அப்பா போனால் தான் இதை சரி பண்ண முடியும், அப்பாவில் தான் அவங்க கோவமாக போகிறாங்களே ஒழிய எங்களில் கோவமாக போகலை, அதனால் அப்பா நீங்களே போய் கூட்டிகிட்டு வாங்கன்ற மாதிரி வந்து சொன்னான், அதனால தான் நான் வந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு திரும்ப திரும்ப முட்டாள் மாதிரி பேசாத, நான் வந்திருப்பேன், எனக்கு தெரியும் நீ எதுக்காக போகிறேன்னு தெரியும், எதுக்கான இந்த பிடிவாதம் வந்து எனக்கு தெரியும், ஆனால் உன்னோட பசங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு போய் தேடி பார்க்கட்டுமென்று பார்த்தா அவங்களுக்குமே புரிஞ்சிட்டது போல இருக்குது, அவன் சொல்லிட்டான் அப்பா போனால் தான் இது சரியாகும்ண்டு பற்றியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாங்க நீங்கள் தேடி வந்திருந்தால் மட்டும்தான் நான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பேன், இல்லையென்று சொன்னால் நான் வரமாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, வீட்டில் ஏற்கனவே வந்து சரவண்ட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது,
நடக்குது. அந்த மயில் வந்து நிறைய பொய் சொன்னதால் சரவணன் வேண்டாமண்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வந்து ராஜின்ற குடும்பம் வந்து ராஜியை வந்து ஏற்றுக்கொள்ளல. அவங்க ஏதோ தங்கட பாட்டுக்கு தங்கட வேலையை பார்க்குறாங்க. எனக்கு என்னமோ வந்து செந்தில் வந்து குடும்பத்தை சரியாக பார்க்குற மாதிரி தெரியலை. அந்த மீனா தான் வந்து ஏதோ நல்ல மாதிரி குடும்பத்தை கொண்டு போகுது. அரசியின் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது. முன் வீட்டிலேயே வந்து அவன் குமரன் பார்த்துட்ருக்குறான். அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது இவ்வளவு சவாலான விஷயம்னு உனக்கே தெரியும். இவ்வளவு பிரச்சனையும் வீட்டில் இருக்கும்போது நாம் 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருந்தா அல்லது வந்து இப்படி வந்து கோபிச்சிட்டு இருந்தா சரியாக இருக்குமா? வீடு விளங்குமா? யோசிச்சு பாரு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாங்க, அதுவும் சரிதான். சரவணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொன்னால் சரவணனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணுமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, அதெல்லாம் சரி வரும். சரவணனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு போல இருக்குது, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் அது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு மயிலோட வீட்டுக்காரர் வந்து சொன்னது அதைத்தானான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, கோயிலில் அதைத்தான் பார்த்துருக்குறாங்க போல இருக்குது. அஞ்சலியாம் அந்த பொண்ணோட பேர். அந்த பொண்ணோட தான் அதிகமாக வந்து சரவணன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். தன்னுடைய கவலைகள் எல்லாம் போய் சொல்கிறான். அதே மாதிரி அந்த பொண்ணுமே இவனுக்கு தான் வந்தெல்லாம் சொல்லுது. இப்படி மாறி மாறி ஒவ்வொரு தினம் தங்களோட கவலைகளை சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நல்ல புரிந்துணர்வு இருக்குன்ற அர்த்தம். ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு இவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முதல்ல வந்து டிவோர்ஸ் எடுத்து கொடுத்துடணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க, அதை வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி போய் சொல்கிறவ எனக்கு வேணான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம் வா, நேரமாச்சு, அவங்க பார்த்துட்ருப்பாங்க என்றுட்டு 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் போகும்போது ரொம்ப சிரித்து பெம்பலாக வந்து பேசிட்டு போகும்போது வந்து குமரன் வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. என்ன இது, இவங்க சிரிச்சிட்டு வராங்க, அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து பாண்டியன் பசங்களும் பார்க்குறாங்க. என்னப்பா இது, கூட்டிகிட்டு வர சொல்லி தான் அனுப்பி விட்டோம், ஆனால் இப்படி சிரிச்சிட்டு வராங்க. ஒருவேளை 2 பேருமே சேர்ந்து நாடகம் ஆடினாங்களோ, எங்களுக்கு மாத்திரக்கு என்னவா இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. செந்தில் இப்படி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க. ஆமாம்மா, இவ்வளோ நேரம் நான் தான் காரணமாக உண்ட மாதிரி வந்து சொன்னீங்க, இப்போ அவங்க வந்து நாடகம் ஆடினாங்கன்னு சொன்னீங்களா? இனி அடுத்தது என்ன சொல்ல போகிறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன நடக்க போகுது அடுத்ததானதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.